இந்த கல்லூரியின் அதிபர் அஷேக் இஸ்மத் தீனி அவர்களை உரையாற்றுவதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. الحاج مرحوم رزمي محمد அவர்களின் ஞாபகார்த்த நினைவாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எமது புதிய தலைவர் அல்ஹாஜ் அஸ்மி அவர்களே, ஏனைய எம்முடைய நிர்வாக சபையின் உப தலைவர்கள், செயலாளர், உப செயலாளர்கள், அங்கத்தவர்கள், ஏனைய நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், இந்த இடத்தை ஆரம்பமாக வகுப்பு செய்த அஹமத் ஷஹீத் ஹாஜி அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அதே போல மர்ஹூம் அல்ஹாஜ் ரஸ்மி அவர்களுடைய தாய் உட்பட, அவர்களது சகோதரர்கள் உட்பட ஏனைய அவர்களது பிள்ளைகள், உறவினர்கள், குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய நாவிலிருந்து உரத்த குரலில் பதிலை எதிர்பார்த்து மீண்டும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே பல நிகழ்வுகளில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கும், அதாவது இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னாலே ஒரு சில நிகழ்வுகள் நடைபெற்றது. ஆனாலும் ஒவ்வொரு கட்டமும் கண்களில் இருந்து கண்ணீர் வடியக்கூடிய கட்டமாகத்தான் இருந்தது. எனவே இது ஒரு ஆடம்பர நிகழ்வல்ல, இதனுடைய ஏற்பாடும் எளிமையான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்கிறது. இடமும் பூர்த்தி செய்யப்படாத ஒரு இடத்தில் மேலும் கீழும் 2 மாடிகளும் அதனது பூர்த்தி வேலையை எதிர்பார்த்து நிற்கிற இந்த இடத்தில் மிக எளிமையா, இரண்டால் ஒரு மலர் செடி கூட பூவாஸ் கூட வைக்க கூடாது என்று நான் பொதுவாக சொல்லியிருந்தால் இது ஒரு கவலையான நிகழ்வு. முதலில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். குடும்பத்தவர்கள், மிக நெருக்கமானவர்கள், தாய், அதே போல பிள்ளைகள், உறவினர்கள், சகோதரர்கள் இருக்கிறீர்கள். பழைய அவர் மரணித்து இன்றோடு சரியாக 35 நாளாகிறது. 35வது நாளில் இந்த நிகழ்வு. சென்ற மாதம் 12வது மாதம் 11ஆம் தேதி எங்களை விட்டு பிரிந்த அல்ஹாஜ் மர்ஹூம் ரஸ்மி அவர்களை நினைவுபடுத்துவதற்காக நாம் இந்த நிகழ்வு, குறிப்பாக அவரது நல்ல பல விடயங்களை, அதிலும் எமக்கு முன்மாதிரியாக அவர்கள் விட்டு சென்ற சில விடயங்களை நினைவுபடுத்தவும், மேற்கொண்டும் நாங்கள் அவர்களது பணியை தொடர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும், நல்லவர்களின் நலவுகள் எப்பொழுதும் கூறப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, இதற்கு ஒரு மறைமுகமான ஒரு சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது. நாள் செல்ல செல்ல பொதுவாக மனிதனின் இயல்பு கொஞ்சம் கவலைகள் குறையும், குறைந்த கவலையை நிறுத்தி விட்டோமோ, அதற்கு ஒரு காரணமாகி விடுமோ என்பது ஒரு பக்கத்தில் உள்ளத்தில் கவலையாகவும் இருக்கிறது. இருந்தாலும் அதைவிட நலவுகள் சொல்லப்பட வேண்டும். உண்மையிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்தால், நான் மரணித்தால் எனக்கென்று இப்படி ஒரு கூட்டம் கூடப்படுமா? ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கேட்போம். நான் மௌத்தாகினான், எனக்கு என்று கொஞ்சம் பேர், இதில் எவ்வளவு சாரார்கள், எத்தனை அதாவது உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகிகள், தனவந்தர்கள், உலமாக்கள், மஸ்ஜிதுடைய 3 மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், அதனுடைய இமாம்கள், மாணவர்கள், இப்படி அதே போல தாய்மார்கள், அது போன்ற ஒரு பகுதியினர், இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் சேர்ந்து என்னுடைய நலவுகளை பேசுவார்களா? பேச வேண்டும் என்பதற்கு நாங்கள் சில நலவுகள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. தனிச்சையாக நாங்கள் மௌத்தாகினால் எமக்கென்று இப்படி ஒரு கூட்டம் கூடுமா? பாவம், சில மக்கள் வாழுகிறார்கள். அல்லாஹ் செல்வத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுப்பது கிடையாது. சிலருக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கிறான், திறமையை கொடுக்கிறான், சிலருக்கு பணத்தை கொடுக்கிறான், சிலருக்கு அறிவோடு பணத்தையும் கொடுக்கிறான். இப்படியாக
சில அரசியல் பலங்களை எல்லாம் கொடுக்கிறான். இப்படி பல அடிப்படையில் பலருக்கு எல்லாம் கொடுக்கிறான். ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கிற எல்லோரோடும் வசதியாக வாழ முடியாது. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை அவர்கள் வாழுகிற காலத்தில் முறையாக பயன்படுத்தினால், இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று தூய மனதுடன் சமூக நலன் கருதி சமுதாயத்திற்காக என்று தன்னை அர்ப்பணித்தால், அது எத்துறையில் அர்ப்பணித்தாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் இப்படி இதைவிட பெறும் சமூகம் ஒன்று கூடு பேசுவார்கள். ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தீவான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சாதாரணமான மனிதர் அல்ல. அவருடைய அறிவு, ஆற்றல், திறமை, சிலர் ஒரு மதுகபடி இமாம் என்று மாத்திரம்தான் புரிவார்கள். இல்லை, அவர்களை பற்றி தனியாக பேச வேண்டும். அதிலே பல அஷ்ஆறுகள், கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதிலே எமக்கு ஒரு பாடமாக ஒரு கவிதை சொல்கிறார்கள். அது மாத்த கௌமுன் வமா மாத்தத் ஃபதாயிலுஹும். அது மாத்த கௌமுன், ஒரு கூட்டம் மரணித்து விட்டார்கள். வமா மாத்தத் ஃபதாயிலுஹும், அவர்களது சிறப்புகள், இன்னொரு ஷாரிலே மக்காரிமும், அவர்களது கண்ணியங்கள், கௌரவங்கள், அவர்களுடைய சிறப்புகள் மௌத்தாகவில்லை. சிலர் மௌத்தாகிவிட்டார்கள். மண்ணறையில் பல 100 வருடம் அவர்கள் கபரிலே வாழுகிறார்கள். ஆனால் அவர்களின் சிறப்புகள் உலகத்திலே பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர்களது சிறப்புகள் மரணிக்கவில்லை. இன்னும் ஒன்றிலே வமா மாத்த தஸ்மாவும், அவர்களது பெயர்கள் மரணிக்கவில்லை. அவர்களது பெயர்கள் எப்பொழுதும் பேசப்பட்டுக் கொண்டே, மொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு வரியை கவலையாக சொல்கிறார்கள். வாஷ கௌமுன் வஹும் ஃபின் நாஸி அம்வாத். சில மனிதர்கள் வாழுகிறார்கள், உயிரோடு தான் இருக்கிறார்கள், இன்னும் மௌத்தாகவில்லை, இன்னும் மண்ணறைக்கு போகவில்லை. ஆனால் அவர்கள் உயிரோடு வாழுகிறார்கள். வஹும் ஃபின் நாஸி அம்வாத், மனிதர்களில் அவர்கள் மையத்துகளாக இருக்கிறார்கள், செத்த பிணங்களை போன்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவரது அறிவால், ஆற்றலால், திறமையால், பணத்தினால் சமூகத்திற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படி சில சமூகம் வாழுகிறார்கள் என்று கவலையாக எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த முன்னுள்ள கூட்டத்தில் நானும் நீங்களும் எங்களிடத்திலே பணம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் தந்த ஒமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்றால் ஆழமான தஃசீரை பார்த்தால் பணத்தை செலவழிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். ஒரு இல்மை, அறிவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து செலவு செய்வது, திறமையை மார்க்கத்துக்காக, சமூகத்துக்காக பயன்படுத்துவது, அல்லாஹ் தந்தவற்றை செலவு செய்வது. பணம் அல்லாஹ் தந்தான், அதை அல்லாஹ்வுடைய வழியிலே நாங்கள் செலவழிப்பது. எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பிறருக்காக வாழுதல் என்பது 2 வகை. எல்லோரும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மார்களும், பிறருக்காக வாழுதல் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வாழுதல். பிறர் எங்களை பார்க்க வேண்டும், பேருக்காக, புகழுக்காக, வீடு, வாகனம், வாழ்க்கையே மற்றவர்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், அல்லது ஏதாவது குறை சொல்லி விடுவார்கள் என்று ஆடை அணிவது கூட சிலர் மற்றவர்களுக்காக. பிறர் பார்க்க வேண்டும் என்று வாழுதல், இப்படி ஒரு கூட்டம் வாழுகிறார்கள். பிறருக்காக வாழுதல் 2 வகை. அதில் ஒன்று நல்லது, ஒன்று இன்னொன்று கெட்டது, பொருத்தமற்றது. பொருத்தமற்றதைத்தான் முதலாவது சொல்கிறேன். பிறர் பார்க்க வேண்டும் என்று வாழுதல். இன்னும் ஒன்று இருக்கிறது, பிறரின் நலவுக்காக வாழுதல், நன்மைக்காக வாழுதல். பிறரின் நலவுக்காக, நான் வாழ்வதனால் சமூகம் வாழ வேண்டும், சமுதாயம் உயிர் பெற வேண்டும், நான் மௌத்தாகினாலும் என் மூலமாக உருவாக்கப்பட்ட சமூகம் எனது அறிவினால், பணத்தினால் அவர்கள் வாழ வேண்டும். அந்த வகையில் உண்மையிலே அல்ஹாஜ் மர்ஹூம் ரஸ்மி முஹம்மது அவர்களை பொறுத்தவரையில் நான் இரண்டாவதாக சொன்ன பிறரின் நன்மைக்காக வாழ வேண்டும் என்ற வகையில் பல நன்மைகளை மறைமுகமாக மரணத்திற்கு பிறகு பல செய்திகளை சொன்னார்கள். ரகசியமாக எத்தனையோ நல்ல பல காரியங்களை நிறைவேற்றினாலும் இந்த ரஷீதியா என்பது, நான் என்னுடைய 2 வருடம் தான் அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு. அதாவது நான் அதிபராக கடமையை பொறுப்பேற்று 2 வருடம் தான். அதற்கு முன் ஒரு பகுதி நேர ஆசிரியராக நான் ஒரு 5-6 வருடங்கள் அதற்கு முன்னால் இருந்தாலும் எனக்கும் நிர்வாகத்துக்கும் பொதுவாக ஆசிரியர் குழாம் என்ற பொழுது அதிபரோடு தான் தொடரும். நிர்வாகத்தோடு பெரும்பாலும் பெரிய தொடர்புகள் இருக்காது. அந்த வகையில் பெரிய தொடர்புகள் இருக்கவில்லை. இந்த 2 வருட ஒரு தொடர்பை வைத்து நான் பேசுகிறேன். பலர் இருக்கிறார்கள் நிர்வாகத்திலே, வேறு தொடர்பு, மஹல்லா என்ற அடிப்படையில், பள்ளி என்ற அடிப்படையில்,
இப்படி அதற்கு முன்னால் மதரசாவுக்கு முன்னால் அறிமுகமான பலர் இருக்கிறார்கள். ஆனால் அல்ஹாஜ் மர்ஹூம் ரஸ்மி அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்றால் இந்த கூடினால் 2 வருட மிக நெருக்கமான உறவு. அந்த வகையில் அதிகமாக அவரோடு பேச கதைக்க பிரயாணம் செய்யக்கூட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சரியாக அவருடைய மௌத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் பல நிர்வாகிகளும் நாங்களும் தலைவரும் ஒரு பிரயாணத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த வகையில் சில விடயங்களை நான் புரிந்து கொண்டேன். எனவே நான் சொல்ல வந்தது, அவர் எவ்வளவுதான் பணிகள் செய்தாலும் ரஷீதியா என்பது அவர்களது தலையில் முதலிடமாகவே இருந்தது. எப்பொழுதும் பேசுவார்கள், எல்லோரும் எல்லா இடத்துக்கும் கொடுத்தாலும் எங்கட இடத்தை நாங்க பார்க்கணுமே, எங்கட இடத்தை நாங்க செய்யணுமே என்று இந்த ரஷீதியா அவர்களுடைய உள்ளத்தில் முதலிடத்தை வகித்தது என்பதை உறுதியாகவே 100க்கு 100% எங்களால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த மாணவர் உண்மையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. தாங்க முடியாது என்றாலும் நான் சில விடயத்தை பின்னால் சொன்னால் என்னால் பேச முடியாது என்பதற்காக சில வரிகளை முன்கூட்டியே பேசி வருகிறேன். என்னால் உள்ளத்திலே கவலை வந்தால் பேச்சு வராது, பேச முடியாது என்பதற்காக அதை ஒரு பக்கம் வைத்து வைத்துத்தான் சில செய்திகளை எமக்காக இருப்பவர்களுக்காக நான் சொல்கிறேன், எனக்காகவும் சொல்கிறேன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் சமுதாயத்துக்காக வாழ்ந்த ஒரு மனிதர், குறிப்பாக ரஷீதியா என்ற இந்த அரபு கல்லூரி மேலோங்க வேண்டும், சிறப்பிக்க வேண்டும், இது எதிர்காலத்தில் வீரநடை போட வேண்டும். உண்மையிலே பல பிள்ளைகள் உருவாகி இதோடைய நல்ல நிலையில் நான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார்கள், சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு நாளும் நல்லவர்களின் எண்ணங்களை வீணாக்க மாட்டான். சில பேர் குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறேன், உறவினர்கள், சகோதரர்கள், பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறேன். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அந்த தாசியாவுடைய விடயத்தில் அவனுடைய வீட்டுக்கு சென்று நாம் மரணித்து அடுத்த நாள் ஒரு நீண்ட பயான் செய்தும் அதிலே பல விடயங்கள் நினைவுபடுத்தினோம். சுருக்கமாக ஒன்றை சொன்னால் கொடுத்தோம் என்று நினைக்கிறேன். இது போல பலருக்கும் இழப்புகள் ஏற்படலாம். இப்பொழுது அந்த பிள்ளைகளை உண்மையிலே அனாதை பிள்ளை, அனாதை என்றால் பருவ வயதுக்கு முன்னால் தந்தை இழந்தால் பிள்ளை அனாதை. அப்படி அனாதை பிள்ளைகளை விட்டு சென்றவர் என்றால் வாழும் வயதில் இருக்கக்கூடிய ஒருவர் திடீரென்ற மரணம், அவர் சொன்னது போல எல்லோருக்குரிய ஒரு விதமான ஒரு திகைப்பு, ஒரு விதமான அதாவது திடீர் ஒரு செய்தி, தாங்க முடியாத ஒரு செய்தியாக இருந்தது. உண்மையிலே அப்படியான அந்த நிலையில் மௌத்தாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஆறுதலுக்காக சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவன். பெண் குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை, செல்லமாக வளர்த்த குழந்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பு தாயார் இருக்கிறார்கள். அவர்களது சில நனவுகளை இறுதியில் சொல்கிறேன். இப்படி இருக்கிற நிலையில் மௌத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் கதரை முன்னால் வையுங்கள், இது அல்லாஹ்வுடைய முடிவு என்பதை நம்புங்கள். எதுவுமே அதற்கு பிறகு ஒன்றும் வராது. ஈமான் உள்ளவர்களுக்கு இவ்வளவு பெரிய நல்ல மனிதர். இன்று நானும் எல்லாம் பேசுகிறோம், கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு தொழுகை விடாமல் தொழுத ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர் என்று பேசுகிறோம். ஏதோ அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. சில போது சில நல்லவர்கள் கடைசி கட்டத்தில் ஈமானை இழந்து மரணித்த வரலாறுகள் இருக்கிறது, பெரும் இமாம்கள் கூட. அந்த வகையில் ஏதோ அவர் வாழ்ந்து பிறகு அவருடைய நிலைமை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி மாறி வேறு திசைக்கு போய் அப்படி மூத்தொன்று வரும் என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க, அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க நேர காலத்தோடு அல்லாஹ் எடுத்திருக்கிறான் என்பதை மனதில் வைத்து ஒரு ஆறுதலை பெற்றுக் கொள்வோம். சிலர் வாழும் வயதிலே மரணித்தால் ஏதோ அவர்களுக்கு பிற்காலத்தில் சில கெடுதிகள் அல்லது அவர்களது பாதைகள் மாறி போகலாம். அந்த வழியில் போய் அவர்கள் மௌத்தாகி நரகத்துக்கு சென்று விடாமல் எல்லாம் பாதுகாக்க முன்கூட்டியே தன் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பான் என்ற ஒரு செய்தியை உள்ளத்தில் எடுத்து அதோடு அதை நாம் முடித்துவிடும். எண்ணியமானவர்களே, இவர்களோடு நெருக்கமாக இருந்த வகையில் இவர்களுடைய நல்ல பல விடயங்களை நான் நினைவுபடுத்த வேண்டும். அந்த வகையில் அல்ஹாஜ் ரஸ்மி முகமது அவர்கள், அதற்கு முன்னால் ஒன்றை சொல்ல வேண்டும். அவர்களை பேசும் போதெல்லாம், அவர்களை சொல்லும் போதெல்லாம் அவர்களது உடன் பிறந்த சகோதரர் அல்ஹாஜ் ரிஸ்வான், இன்னும் அதே போல் அல்ஹாஜ் ரசான் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவர்களை நான் பேசுகிறேன். அல்ஹாஜ் ரிஸ்வான் இவர்கள் இருவருமே என்னுடைய பார்வையில் விட்ட 2 நண்பர்களைப் போல. சில சகோதரர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். 2 நண்பர்களைப் போல அவர்கள் வியாபாரத்தில் மட்டுமல்ல ஒற்றுமையாக இருப்பார்கள், செலவு செய்வதிலும் சகல காரியங்களிலும். அதனால் அல்லாஹ் கடைசி நேரத்திலும் பக்கத்தில் இருக்கிற நிலையில் தான் அல்லாஹ் அவர்களது உரிமையை கைப்பற்றினார். எப்பொழுதும் இணை பிரியாமல் ஒன்றாக, எங்கு மதரசாவுக்கு ஏதாவது செலவு செய்வதாக இருந்தாலும் 2 பேர் என்றால் ஒருவர் மற்றொரு இடத்திலே கேட்க வேண்டும். அவர்கள் செலவு செய்வதிலும் எந்த அளவு ஒற்றுமை என்றால், அதாவது அல்ஹாஜ் ரஸ்மி அவர்கள், நான் இந்த இடத்துக்கு ஒரு தேவையா, ஒரு 5 லட்சம் தேவையா, 400 லட்சம் கொடுக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறாரா, அது தனது சகோதரிடம் கேட்காமலே சொல்வார். சகோதரர் சொல்வதாக இருந்தால் அங்கே நானாவிடம் கேட்காமல் சொல்வார். ஏன்? அந்த அளவுக்கு செலவழிப்பதிலும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற உடன்பாடு இது போன்று நான் கண்டதே கிடையாது.
அதாவது இரண்டு பார்ட்னர் பிசினஸ் செய்யக்கூடியவர்களிடத்தில் இப்படி இருப்பதை நான் கண்டது கிடையாது. இருக்கலாம், நான் கண்டது கிடையாது. அந்த வகையில் எப்பொழுதுமே தோளோடு தோள் நின்று அல்லாஹ்வுடைய அருளினால் அவர்களது மரணத்திற்கு பிறகும் இந்த மதரசாவும் ஏதோ அல்லாஹ் தஆலா இதை இன்னும் பலப்படுத்தவும் சில போது அவர்களை எடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர்களது சகோதரர்கள், அவர்களது பிள்ளைகள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் எல்லோருமே நிச்சயமாக அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். அதுதான் அவருக்கு செய்கிற நன்றி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய சிந்தனையோடு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் ஒத்துழைப்பதை, அவர்களது சேவையை முழுமைப்படுத்துவதை, அதற்கு உதவி செய்வதை இதுதான் நாம் செய்ய வேண்டியது என்பதை மறந்து விடாமல் இருப்பது குடும்பத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ஆயத்து நினைவு வரும் போதெல்லாம் ஒமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்ற ஆயத்து ஓடும் போதெல்லாம் தலைவருடைய ஒரு நினைவு வருகிறது. அங்கே நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். பல இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களுக்கு தந்தத்தில் இது செலவழிங்க, நாங்க தந்தோம், நீங்க செலவழிங்க. சொல்லுவார் அடிப்படை ஒரு வார்த்தை, இந்த இடங்கள் சாட்சி சொல்லும். இந்த இடமெல்லாம் அவர்கள் நடமாடிய இடங்கள், இந்த இடமும் நடமாடி கடைசியாக இந்த வேலையை முழுமைப்படுத்துவதற்காக வந்து பார்த்து விட்டும் சென்றார்கள். அந்த நேரத்திலும் சில செய்தியை சொன்னார்கள். எனவே அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய அல்லாஹ் தாரான், ஏதோ நாங்க முயற்சி பண்றோம், அல்லாஹ் தாரான், அல்லாஹ்ட பாதையில செலவழிப்போம். பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க துவா செய்ய. இங்க இருக்கக்கூடிய எங்களை அஸ்மி ஆஜார் அவர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க, துவா செய்ய சொல்லுங்க, பிள்ளைகள் நல்ல பக்குவமாக வரணும். அதை அவர் பாவிக்கக்கூடிய அதே போன்ற வார்த்தைகள் பாவிப்பார்கள். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, பிள்ளைகள் துவா செய்ய சொல்லுங்க, அல்லாஹ் தாரா நாங்க கொடுப்போம், அல்லாஹ் தாரத்தை நாங்க செலவழிப்போம் அல்லாஹ்ட பாதையில. இப்படியாக அந்த ஒமின்மா ரஸக்னாஹும் எங்கட கட்டித்தனத்தால் எங்கட பணத்தை என்று வார்த்தை பாவிக்காம அல்லாஹ் தாரா நாங்க கொடுக்கும் நியாயத்தை ஒடுப்பதெல்லாம் அந்த நினைவு வருகிறது. எனவே அல்ஹாஜ் ரஸ்மி முஹம்மது அவர்களுடைய என்பது முன்னாள் தலைவர் சுமார் 15 வருட காலமாக இந்த மதரசாவுக்காக தனது தந்தை பயணித்த அதே பாதையில் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த அவர்கள் ஆரம்பித்த இந்த மதரசாவை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக முழுமூச்சாக ஈடுபட்ட அந்த அல்ஹாஜ் ரஸ்மி அவர்களுடைய நலவுகள் உத்குரு மஹாசின மௌத்தாக்கும் என்ற அடிப்படையில் மௌத்தானவர்களின் நலவுகளை பேசுங்கள், தாராளமாக பேசலாம், நலவுகளை பேசும் எமது படிப்பினைக்காக. அந்த வகையில் அவர்களுடைய சில நல்ல பண்புகளை, நான் அறிந்த சில பண்புகளை இந்த இடத்தில் எனக்கும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பாடத்துக்காக நாங்களும் நல்ல விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக நினைவுபடுத்துகிறேன். அதில் அவருடைய பின்னால் அவருக்காக ஒரு கசீதாவும் பாடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த வரிகளை எல்லாம் பார்க்கும் போது கேட்கும் போது கவலைதான் உண்டாகும். அவருடைய செய்தியாக சுருக்கமாக இதற்கு முன்னால் காணொலி ஒன்று வெளியிடப்பட்டது. அதிலும் அவர்களுடைய தொழுகையுடைய விடயம், தொழுகையில் நல்ல விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும், பாடத்துக்காக சொல்றேன். எந்த அளவுண்டா அவர் மௌத்தானத்துக்கு பிறகு 2 குத்துபாக்களில் அவருடைய பேரை மட்டும்தான் நான் சொல்லவில்லை, அவருடைய மரணத்தில் சில படிப்பினைகளை தொடர்ந்து 2 குத்துபாவிலே நினைவுபடுத்தினேன். அந்த வகையிலே நேரம் தவறாமல் நேரத்துக்கு தொழ வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர். அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம், 2 ஆதாரத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, நாம் இருந்த அந்த கொழும்புக்கு சென்ற அந்த பயணத்தில் உங்களுக்கு தெரியும், பிரயாணத்தில் முற்படுத்தி பிற்படுத்தி தொழுவதற்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பயணம் செய்தால் அந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஒரு தொடர் பயணத்தில் இருந்தோம். ஒரு 10 மணிக்குத்தான் இரவிலே போய் ஒரு இடத்தில் சேரப்போகிறோம். அந்த நேரம் மகரிபை மிஷாவையும் பிற்படுத்தி தொழுது கொள்வோம் என்று சொன்ன நேரம் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் சாட்சிக்கு. சொன்னார்கள், எனக்கென்றால் பின்படுத்தி தொழுவதில் அவ்வளவு திருப்தி கிடையாது, நேரத்துக்கு மகரிபோடு இஷாவை தொழுது விடுவோமே, தொழுகை இல்லாமல் ஒரு நேரம் தவறுவது என்பது பெரிய ஒரு தலையில பெரிய மலையை வைத்தது போன்று தோன்றுகிறது. இங்கொரு நாள் வந்தார்கள், திடீர் சிறு மஷூராவுக்காக, இஷா தொழுகையோடு மஷூரா முதலாவது வந்தார்கள். இஷாவுடைய நேரம் எங்கட பிள்ளைகள் ஷெடியூல் 8:15 இஷா, என்னால் பாடம் என்றால் அப்படி ஒரு மதரசாக்களோட அமைப்பு வச்சு அந்த வகையில் சொன்னார்கள், வாங்க சொன்னத்தோடு தொழுதுருவோம், அதுக்கு பின்னால பிள்ளைகள் பாடத்தை மீட்டட்டும், டைமுக்கு தொழுவிடத்தை நீங்க மாத்திக்கொள்ள, அதுக்கு பின்னால மஷூரா செய்து நாங்க மாத்தினோம். இதெல்லாம் உண்மையான ஆதாரபூர்வமான செய்தி. கடைசியிலும் அந்த துஹருடைய தொழுகை தொழுது விட்டுதான் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தொழுகையோடு உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்ற அக்கறை உள்ள மனிதருக்கு தொழுகை கபா இல்லாமல் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாமும் உரிய நேரத்தில் அதான் சொன்னால் தொழுகிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோம் என்பது அவர்களது வாழ்வில் இருந்து நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடம். இரண்டாவது, அவர்களது பேணுதல். இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பக்குவமான பேணுதலான விடயத்திலே நான் பார்த்தேன். 100க்கு 200 என்றாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு எல்லோருமே பொது விடயத்தில் மிக பக்குவமானவர்கள். மரணித்தவர் என்பதற்காக நான் அவரை மட்டும் நினைவு கூறுகிறேன். அந்த வகையில் அதாவது மதரசாவுக்கு வருகிற போதெல்லாம்
இப்பயும் கூட ஒரு மாலிம் ஞாபகம் ஊட்டினார், அவருக்காக வேண்டி என்று ஒரு டின் பாக்ஸ், அதாவது அவர் அடிக்கடி மஷூராவில் அந்த உண்டியில் எங்கன்னு கேட்பார், உண்டியில் எங்கன்னு கேட்பார், சல்லியை போடணும்ன்றதுக்காக. அடுத்தது கடைசியாக என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்ற ஒரு விடயம் தான், ஏழை மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால், அவர்களுடைய அட்மிஷன் பிரச்சனை என்றால், அவர்களது மாத பணத்தில் பிரச்சனை என்றால் கட்டாயமாக சொல்லிவிடுங்கள் என்று ஏழை மாணவர்களை குறிப்பாக பேசுவார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்திடுவோம், கொடுத்துடுவோம் அப்படி என்று. உண்மையிலே புதிய தலைவரின் கூட சில கட்டங்களில் அப்படியாக இப்புள்ள மாணவர்களும் அவர்களை அணுகி அவர்கள் மூலமாக அவர்களது உதவி என்று நாங்கள் அறியாமல் பிறகு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் தெரிந்து கொள்கிற அளவுக்கு மறைமுகமாக சில ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட்டு சொல்வதற்கல்ல, பலர் இருக்கிறார்கள் பணத்தை மதரசாவிற்காக அள்ளி இழைக்கிறார்கள். குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு, கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு, அதே போல திறமையான மாணவர்களுக்கு என்றும் கூட ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகினால் அவர்களுடைய பணத்தை நாங்கள் தருகிறோம், மேலதிகமாக அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்றெல்லாம் எல்லாம் நிர்வாகத்தில் அதிகமானவர்கள் இப்படியான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஏழைகள் விஷயத்தில் அவர்கள் அதிகம் அக்கறை செலுத்துவார்கள். அதே போல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நான் சொல்ல ஹாஜியா நல்ல சாப்பாடு தான் கொடுக்கிறோம், ஏற்ற பார்வையில் வேறு மதரசாக்களோட குறை சொல்றதுக்கு அல்ல, நல்ல சாப்பாடு நாங்கள் எங்க கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். ஏன்னால் எங்களுக்கு எண்ணிக்கையும் ஓரளவு குறைவா இருப்பதனால் நல்லா கொடுப்பதற்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது. மற்றதை நான் இடங்களை குறை சொல்லவில்லை. நல்ல சாப்பாடு வேறு மதரசாக்களோடு தொடர்பு இருப்பதனால் சொல்கிறேன், நல்ல சாப்பாடு இங்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கும் நிர்வாகத்துடைய தூண்டுதலும் அவர்களுடைய உற்சாகமும் அவர்களுடைய செலவுகளும் தான் இதற்கு காரணம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல மென்மையான குணம், அதாவது குணம், மென்மையான குணம், இலகிய மனப்பாங்கு, யாரோடும் அதாவது சத்தமாக பேசி அப்படி யாருடைய மனதையும் உடைத்துக் கொள்வதல்ல, மிருதுவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையவர். இதெல்லாம் பாராட்டத்தக்க தன்மைகள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்டத்தில் தான் ஒன்றை அறிந்தேன், உறவை பேணுகிற விஷயத்தில் தந்தையுடைய செய்தியை வசீர் ஹசரத் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். கபருக்கு இறக்கும் பொழுது எப்படி அந்த தந்தையுடைய பாசம், இதே போல குடும்ப பாசம் என்று சொன்னார்கள். தாய் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த தாயை பார்க்காத நாளை கிடையாது. தொழிலுக்கு சென்றாலும் அந்த தாயை பார்த்து விட்டுதான். அதே போல எங்களுடைய அதாவது நிர்வாகத்திலும் இருக்கிறார், அவர்களுடைய சகோதரி திருமணம் முடித்தவர். அது அந்த வகையில் சகோதரிகளின் வீடுகளுக்கு அப்படியாக உறவுகளை அதிகமாக இணைக்கக்கூடியவராக, உறவை பேணக்கூடியவர். இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் உறவை பேணுதல் என்பது. தாய், தந்தை, உறவுகள், சகோதரர்கள், இப்படியாக உறவுகளை பேணுவதில் முன்னுதாரணம் காட்டக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொல்லிக் கொள்வதோடு, இந்த ரஷீதியா அவர்களது உள்ளத்தில் ஒரு பிள்ளையை போன்று, அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளோடு ஒரு பிள்ளையாக இந்த ரஷீதியாவையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று உறுதியாக எம்மால் சொல்ல முடியும். எனவே அதை சுமந்திருக்கிற சகோதரர்களும், அவர்கள் பெற்றெடுத்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் தரம் பிடிக்க போகின்றவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் சொல்கிறோம், ஆண் குழந்தை வாரிஸ் அவர்கள் அதாவது பெரியவராகி வரக்கூடும். அதே போல அவர்களது உற்றார் உறவினர்கள் அதை உங்களுடைய இந்த அதாவது எமது தலைவர், மறைந்த தலைவர் தலையிலே உள்ளத்திலே பெருமிடத்தை கொடுத்து வைத்தது போல இந்த ரஷீதியாவை என்றும் அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தில் இருந்து ஒரு பிள்ளையாக இதை பாருங்கள். ஒவ்வொரு தனவந்தர்களுக்கும் சொல்கிறோம், தேவையான இடத்தை இந்த மதரசாவிற்கு இன்னும் எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. தேவை உள்ள இடங்களை நாடி அதை வளப்படுத்த வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்ததை கொடுங்கள். அல்லாஹு தஆலா தந்தவற்றில் இருந்து நாம் செலவழிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வான். அந்த வகையில் அந்த பணியை குடும்ப உறுப்பினர்கள் சுமக்க புதிதாக சென்ற மாதம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு மஷூரா நடைபெற்று, அந்த மஷூராவிலே தலைவராக எல்லோருமே பின்வாங்குகிறார்கள். தலைமை அதாவது பொறுப்புகளை சில இடங்களில் ஆசைப்படுவார்கள். அதிலும் நான் சந்தோஷப்படுகிறேன், அப்படி யாரும் பொறுப்புக்கு ஆசை இல்லை. ஏதோ அல்ஹாஜ் ரஸ்மி அவர்களும் பல சமூக சேவைகள், சமூக பணிகளை சமூகத்துக்காக ஊரில் மட்டுமல்ல நாட்டில் பல இடங்களில் அவர்களது பணத்தை செலவு செய்து பலவிதமான மறைமுகமான பல சதகாக்களை, தர்மங்களை செய்து கொண்டிருப்பவர். இந்த சுமையை, இந்த பொறுப்பை ஏற்பதற்கு உதவி செய்கிறேன், ஆனால் பொறுப்பை ஏற்க முடியாது என்று பின்வாங்கியும் எல்லோருடைய ஆலோசனை அதில் பறக்கத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்ற அடிப்படையில் அதாவது அவர்கள் விரும்பி ஏற்றிருக்கிறார்கள். இப்படியான கட்டத்தில் வரும் பொழுது நான் அதை சுமக்கிறேன் என்று சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பறக்க செய்ய வேண்டும். இந்த பயணத்தை அல்லாஹ் வெற்றிகரமாக ஆக்க வேண்டும். இருக்கின்ற அனைத்து நிர்வாக உறுப்பினர்களும் பெற்றோர்களும் எல்லோருமாக நம்முடைய புதிய தலைவர் அல்ஹாஜ் அஸ்மி அவர்களுடைய
இந்த தலைமைத்துவத்துக்கு ஒத்துழைத்து உண்மையிலே பொதுவான வெளி நிர்வாகம் என்பதாக முக்கியமானது. நாம் உள் நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே 2 சாராரம் சேர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த இதில் ஒரு நிகழ்வு நடப்பதாக இருந்தால் இதனுடைய கட்டிடத்துடைய சகல வேலைகளும் பூர்த்தியாக்கப்பட்டு மேலுள்ள கட்டிடமும், இந்த கட்டிடம் மொத்தமாக எமது மறைந்த அல்ஹாஜ் ரஸ்மி அவர்களும் அல்ஹாஜ் ரிஸ்வான் அவர்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து அவர்களுடைய தந்தை அல்ஹாஜ் அமீர் அவர்களுடைய பேரில் இந்த இடத்தை அவர்கள் அதாவது செய்வதற்காக முன்வந்திருக்கிறார்கள். பெரும் தொகை பணம் செலவிடப்பட்டிருக்கிறது. இதை பூர்த்தி செய்கின்ற முழுமைப்படுத்துகின்ற பணியையும் இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அதை ஆரம்பிப்பார்கள். அந்த பூர்த்தியாக்கப்பட்ட நிலையில் இது ஒரு திறப்பு விழாவாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். அதே போல அதை அடுத்ததாக அவர்களும் பல எங்களுடைய சமகால அதாவது தலைவர் அவர்களும் பல வேலைகளை பல லட்சம் கோடிக்கணக்கிலே செலவழித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மத்தியிலும் அவர்களுடைய தாயின் அண்மையிலே மரணித்த அவர்களது அல்ஹாஜ் அஸ்மி அவர்களுடைய தாயின் பேரிலே அவர்களுடைய தந்தையின் பேரிலும் அவர்கள் அதாவது மேல் மாடியை இதுவரையும் அரைவாசி வேலை முடிந்திருக்கிறது செய்ய இருக்கிறார்கள். பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அது முழுமையாக கல்விக்காக பாடத்துக்காக உள்ள பகுதி. இந்த பகுதி இது போன்ற நிகழ்வுகள் ஆபீஸுடைய பகுதிகள் பிள்ளைகள் தொழுகின்ற அடிக்கடி தலைவரும் சொல்வார்கள், இந்த இடத்தில் தான் பிள்ளைகள் தொழ வேண்டும். அவருடைய அந்த ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இந்த இடத்தில் தான் இது முசல்லாவாகவும் அதே போல எங்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற இடமாகவும் இது இருக்கும். எனவே இப்படியெல்லாம் இதற்காக பல லட்சம் கோடி கணக்கில் பணத்தை செலவழிக்க இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அல்ஹாஜ் அஸ்மி அவர்கள் இப்படியாக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுகிறோம். அவர்களும் அவர்களுடைய பல சேவைகள் செய்த போதிலும் முதலிடம் இந்த ரஷீதியாவுக்குத்தான். இதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம் தாராளமாக மற்ற எல்லா இடத்துக்கும் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆனால் ரஷீதியாவை நீங்கள் முதலே எடுத்து வைத்திருப்பீர்கள். கண்ணியமாக இந்த இடத்தில் சபையில் நாம் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக ஆரோக்கியமான வாழ்க்கை தருவான், நோயில்லாத வாழ்க்கை தருவான். இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகள் உறுப்பினர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கை நீண்ட ஆயுளையும் தர வேண்டும். இந்த ரஷீதியா இன்னும் வளம் பெற வேண்டும், கட்டியெழுப்ப வேண்டும். நாங்கள் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். மறைமுகமாக இலைமறை காயாக எத்தனையோ பல பிள்ளைகளுடைய திறமைகள் எல்லாம் மறைந்திருக்கிறது. இடம் ஒரு பிரபல்யம் இல்லை என்பதனால் நீங்கள் எண்ணிக்கை வைத்து யோசிக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ் எங்கள் மீது நீங்கள் சுமத்திருக்கிற இந்த பணியை, இந்த சுமையை, இந்த அமானிதத்தை அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்வோம். உங்களது ஒத்துழைப்பு என்றும் என்னோடு இருக்க வேண்டும். நாங்கள் மரணித்தவருக்காகவும் இப்பொழுதும் துஆ செய்து கொண்டே இருப்போம். கடைசியாக நடைபெற்ற அதாவது நிர்வாக சபை கூட்டத்திலே நிர்வாகத்தில் இருந்து முதலாவது ஒரு வார்த்தை சொன்னார். எப்பொழுதும் நாங்கள் எல்லா நேரத்திலும் அல்ஹாஜ் ரஸ்மிக்காக மரணித்தால் ரஸ்மிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் துஆ செய்து கொள்ளும், ஒவ்வொரு நாளும் துஆ செய்ய வேண்டும் என்று அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் இன்ஷா அல்லாஹ் நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஏற்கனவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது போல மரணித்தாலும் அவர்களது பேர்கள் மரணிக்காமல் அவர்கள் ஆற்றிய இன்று எத்தனையோ கல்விமான்களை பேசுகிறோம், தனவந்தர்களை பேசுகிறோம். அவர்கள் மரணித்து எத்தனையோ வருடங்கள் ஏன் சமூகத்துக்காக பாடுபட்டார்கள். எனவே நானும் நீங்களும் அல்லாஹ் தந்தவற்றை இதுதான் மீதம் இருப்பது. சிலர் பாவம் மரணிப்பார்கள், வேண்டுமென்றால் பிள்ளை கூடினால் பேர குழந்தை பேசும், அதற்கு பின்னால் அவரை பேசுவதற்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு சமூகத்துக்கென்று அவர்கள் சிரமப்படவில்லை. நான் எனது தொழில் நான் என்றிருந்தார்கள். சமூகம் எப்படி போனாலும் சமூக அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சகலரும் சமூகம் சார்ந்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். எனவே சமூகப்படி வளப்படுத்துவோம், அல்லாஹ் தந்தவற்றை செலவழிப்போம். இந்த மர்ஹூம் அல்ஹாஜ் ரஸ்மி அவர்களுக்காக எங்களது துவாவையும் இப்பொழுதும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். இறுதியாக துவா பிரார்த்தனை இருக்கிறது, அதெல்லாம் நடந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல காரியத்தை இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக.